கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகம் எங்கும் நான் சம்பாதித்த சொத்துன்னா அது விருச்சிக ராசிக்காரர்களை தான். ஒரு கோடி இல்லை, எத்தனை கோடி விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் ராம்ஜி சார் தான் வேணும்னு கேட்டு வர்றது தான் அதோட ஸ்பெஷலே. அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்வியல் பலன்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட்லாம் ஆமாம் சார் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அது மாதிரி போடுங்க. அவ்வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தேங்கிய நீர் என்பது இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தேங்கிய நீர் எப்பயுமே இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் அல்லது ஏரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு குளம் இருக்கும், திருக்கோயில் குளமாக இருக்கலாம் அல்லது ஏரியாக இருக்கலாம், என்னமோ இருக்கும். அதே மாதிரி சுடுகாட்டுக்கு போகிற வழி, மயானத்துக்கு போகிற வழி உங்கள் வீட்டு முன்னாடியே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே அது இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி இருக்கும், அதே மாதிரி தான். கேஸ் குடோன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், கேஸ் குடோன். அதே மாதிரி உரக்கடை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்தில் உரக்கடை இருக்கும். பெரும்பாலும் மார்ச் வரி கூட சில பேர் வீட்டு பக்கத்தில் மார்ச் வரிக்கு போகிற வழி அந்த மாதிரிலாம் இருக்கும். தாய் தந்தை பிரிந்து தான் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்கிறார்கள். நல்லா வாழும்போது அதை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா இருப்பதில்லை. அதெல்லாம் வருது. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப மௌனமான ராசி. தன் கஷ்டத்தை பெரும்பாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்கள்ட்டேருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்குள்ளே போதும் நிறைய ஹைலி எமோஷனல். போனால் அந்த எண்டு இல்லை இந்த எண்டு, இவங்க எந்த எண்டில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதான் இவங்களோட பெரிய வீக்னஸாக, அதுதான் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரொம்ப இன்னசென்ஸ். அதே மாதிரி இவங்க வீட்டு பார்த்தீங்கன்னா விஷப்பூச்சிகள் இவங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ளே சும்மாவே ஒரு கொலை கடிச்சிட்டு போவோம். இந்த மாதிரி ஒரு விஷப்பூச்சி இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கும். பெரும்பாலும் இவங்க கோயிலுக்கு அருகில் தான் குடியிருப்பாங்க. கோயில் வாசலில் கடை வச்சுருக்கிறது, கோயில் அங்கே இருக்குன்னா அங்கே முன்னாடி ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிறது, அந்த மாதிரிலாம் கோயில் பக்கத்திலே தான் அவங்களுடைய வசிப்பிடம் என்பது இருக்கும். ஒரு சந்தில் இருக்கும் வீடு, மெயின் ரோட் இருக்காது. இவங்க வீடு இப்படி போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஒரு சந்து, ஒரு டொக்குக்குள்ளே இருக்கும். அங்கே தான் அவங்க வீடு இருக்கும். பெரும்பாலும் அவங்க வீடு சந்துக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே இறைச்சி கடை இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு கிறிஸ்டியானிட்டி டச் ஒன்று இருக்கும். வேணால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கும், அல்லது இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும், அல்லது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஒன்று இருக்கும். இவங்களை சுற்றி ஒரு மெடிக்கல் ஸ்டோரு, ஒரு சர்ச்சு, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் ஏதாவது ஒன்று இருந்துட்டு வர, ப்ரேயர் சென்டரு, கிறிஸ்டியானிட்டி. காலையில் எந்திரிச்சோன்னே அந்த ஜபம் கேட்பாங்க. அவங்க அந்த கிறிஸ்டியானிட்டி டச் இல்லாமல் இவங்க இருக்கவே மாட்டாங்க. அல்லது மெடிக்கல் ஸ்டோர், அப்படி போனீங்கன்னா அப்படி ஃபார்மசி, கிளினிக்கு, ஊசி, இப்படியே தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அமானுஷத்தில் ரொம்ப நம்பிக்கைன்னா அதீத நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே சைத்தான் நடமாடுதோ ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தது, ஒரு ஃபேனு கண்டு கீழே விழுந்துருச்சுன்னா மேலே பேய் தான் தள்ளி விட்டுருச்சுன்னு சத்தியமாக நம்புவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத நம்பிக்கைன்னா மிக அதீத நம்பிக்கை உடையவர்கள். அதே மாதிரி சட்டவிரோதமான விஷயங்கள், உளவுத்துறை எல்லாம் இவங்க பண்ணுறது தான். இவங்க தான் மாறு வேஷத்தில் இவங்கள ஒரு விஷயத்தை கண்காணிக்க சொன்னால் அப்படி கண்காணிப்பாங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுஷம் தொழிலதிபர் ஆவாங்க. நல்லா கடகடகடன் காசு வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் அனுஷம் நல்லா சம்பாதிப்பாங்க. இருதார யோகம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணையான நிம்மதியே கிடையாது. வாழ்க்கை துணைன்னு ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு நிம்மதி என்பதே கிடையாது. கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணையை இவங்க தான் வச்சு பார்த்துக்குவாங்க. இவங்க வாழ்க்கை துணை பார்த்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு சரியில்லை அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு இவங்க தான் கை காலெலாம் பிடிச்சி விடுவாங்க. அவங்க இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த அன்பெல்லாம் அவங்கள்ட்ட கேரிங்கே எதிர்பார்க்க முடியாது. இவங்க வேணால் அவங்களுக்கு கேரிங் பண்ணுவாங்க, அவங்க இவங்களுக்கு கேரிங்கே பண்ண மாட்டாங்க. நல்லா நடக்கும். பெண்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவாங்க. விருச்சிக ராசிக்கார ஆண்கள் ஹைலி எமோஷனல். பெண்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஏமாறுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்தது கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் கடன். ஏதாவது ஒரு டார்கெட் எடுத்து அதில் பிஸியாகவே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு மேலே அது இடிஞ்சு விழுவுது, அது நாளை காலையில் அதில் போய் பூசணும், அதுலேருந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, டைல்ஸ் உடஞ்சி போச்சு, அது ஏதாவது ஒரு மேட்டரில் பிஸியாகவே இருப்பாங்க. இவங்க ஒரு நாள் கால் நீட்டி படுத்து பார்த்தீங்கன்னா அது அதிசயம். இல்லைன்னா இவங்களே ஒரு வேலையை கிரியேட் பண்ணி, பார்த்தியா டிவிக்கு பின்னாடி பார் பூச்சிலாம் இருக்குது, இந்நேரம் டிவி வெடிச்சிருக்கும்பாங்க. டிவிலாம் வெடிக்காதுமா, அது ஒரு வேலைன்னு உட்காந்து செஞ்சு நம்மளே பரபரப்பாக்குவாங்க. பார் எவ்வளோ ஒட்டடை இருக்குது பார், எல்லாம் ஒன்றால தான்பாங்க. நான் என்ன பண்ணேன், என் சட்டையை நான் அந்த ரூம்லலாம் கழட்டி போடுறேன், டிவி பின்னாடி பூச்சி வந்ததுக்கு நான் அதுக்கு ஒரு 2 திட்டுவாங்க, நீங்கள் வாங்கிக்கணும். இந்த மாதிரி பிஸியாகவே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மாதிரி உலகத்தில் பிஸியாக இருக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்தான் வரணும். ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் பிஸியாகவே இருப்பாங்க.
ஓஎன்ஜிசி, கல்ஃபு அதிலெல்லாம் வேலைக்கு போகிறது இவங்களுக்கு நன்று. அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு, விவசாயம், கழிவுநீர் சுத்திகரிப்பு இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்வார்கள். மென்மையாக பூர்வீக சொத்து, குழந்தை மேலே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து கண்மூடித்தனமான அன்பு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மீது கண்மூடித்தனமான அன்பு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நேரம் இருக்கிற மைண்டு அடுத்த நாள் இருக்காது. இன்றைக்கி ஒரு நாள் காலைல வரவு செலவு பற்றி கவலைப்படுவாங்க, நாளைக்கு காலைல ஹெல்த்தை பற்றி கவலைப்படுவாங்க, நாளைக்கு மத்தியானம் பார்த்திங்கன்னா பருத்தி பால் செய்கிற பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் பட்டாம்பூச்சியில் இதை பற்றி பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி சம்மந்தம் இல்லாமல் கப்பலுக்கு இரும்பு ஏற்றுமதி பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. குழந்தை மேலே எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க, பேச்சாளராக இருப்பாங்க, ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, வருமானம் இவர்களுக்கு வந்து எப்பயுமே காஸ்ட் கான்சியஸாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவர்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றுமே மெசேஜ் அனுப்புங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப வீக்னஸான ஆட்கள். இவர்களுக்கு வந்து மெசேஜு, அதாவது பேச்சை விட நீங்கள் எழுதுகிற லெட்டரு, மெசேஜு, மெயிலு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு மெயில் அனுப்பி ஒரு விருச்சிக ராசி உங்கள் உயர் அதிகாரி நீங்கள் பேச்சுவார்த்தையில் சமாதானப்படுத்துறதோட ஐ எம் வெரி சாரி மேடம், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் மேடம்னா சரி ஓகே நான் அப்ரூவ் பண்ணிட்டு விட்ருவாங்க. அந்த மேட்ரே விட்ருவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரியான இவங்களை சமாதானப்படுத்துறது இவ்வளோ தான். இந்த டிஜிட்டல் வழியாக நீங்கள் போகணும், அவங்கள்ட்ட பேசினா சண்டை வந்துடும், அவங்களுக்கு பேசினா அந்த மாதிரி. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் தெரிந்தவர்கள் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாமி பூஜை, ஜோதிடம் தெரிந்தவர்கள் இதில் அவங்க கண்டிப்பாக ஜோதிடத்தில் அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும். அமானுஷத்தில் இதை விட மோசமான இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது பேய் டவுன்லோட் ஆகியிருந்தால் அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஒன்று புதுசாக ஒரு ஜின்னுன்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய கேரக்டர், அது கெப்பாசிட்டி வரைக்கும் சொல்லுவாங்க, எல்லாமே தெரியும், அதெல்லாம் பண்ணுவாங்க. இதே ஒரு வேலையாக சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாயார் வாழ்வே இவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. பெரும்பாலும் தாயார் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுற வாழ்க்கையாக இருக்கும். முதல் சொத்து வாங்கி விற்றுருவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். இஎன்டி ப்ராப்ளம் வந்து இருக்கும், கண்டிப்பாக இஎன்டி ப்ராப்ளம், ஒபிஸ் இருக்கும், நிறைய குண்டாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் 100க்கு 90 பேர் குண்டாக தான் இருப்பாங்க, ஒபிஸாக இருப்பாங்க, பருமனாக இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களும் அதே மாதிரி தான் பருமனாக இருப்பாங்க. இது வந்து என்ன ஒரு கள்ளங்கவடமற்ற ஒரு மனதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. இவர்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது. இவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் இவங்க வந்து குழந்தையாக தான் இருப்பாங்க. இவர்களை நீங்கள் வந்து பெரிய ஆளாக்கிறது ரொம்ப கஷ்டம், குழந்தையாக மட்டுமே இருப்பாங்க. முழங்கால் மூட்டில் பிரச்சனை வரும். திருமணம் முடித்த பின்பு இவர்களுக்கு ஒரு கர்மம் உண்டு. இவங்க வீட்டில் ஒரு கர்மம் நிச்சயம் ஏற்படும். கூட்டு தொழில் ஆகாது, வெளிநாட்டு யோகம் என்பது இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வழக்கில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மேலே யாராவது வழக்கு போட்டாங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் இந்த பூமியிலேயே இருப்பதில்லை, பெரும்பாலும் போயிடுறாங்க, இறைவன்கிட்ட போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர்கள் மேலே வழக்கு போட்டால் மட்டும், ஏன்னா 8 கோடினா 11 கோடினாக இருக்கார்கள். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்கு போட்டவங்க அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை, அந்த சினோரியிலே இருக்கிறது இல்லை. ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க, கேஸ் போடுறாங்க, அந்த பிஸ்னஸே அவனை விட்டு போயிடும். கடைசியாக பார்த்தா என்ன நேற்று வரைக்கும் இரும்பு கடை வச்சுருந்தீங்க, இன்றைக்கி தேங்காய் கடையே விற்றாச்சு, அப்புறம் என்ன தேனப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வழக்கில் வெற்றி, பொருளாதார பூர்வீக சொத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும். உழைக்காத வருமானத்திற்கு பெரும்பாலும் ஆசைப்படுவார்கள். அதே மாதிரி ஆசிரியர், ஜோதிடம், ஆன்மீகம் இதில் தான் நட்புண்டு. விருச்சிகராசிக்காரர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு புத்தகம் போட்டு எழுதலாம் விருச்சிகராசிக்காரர்கள். காரணம் 9 கூடைய சந்திரனே பாதகாதிபதி. இவங்க யாரை வம்புழுத்திருக்காங்கன்னா சந்திரனையே பாதகாதிபதி ஆக்கிட்டாங்க. அப்போ சந்திரன் மனோகாரகன். அப்போ கான்செப்ட் வச்சு சந்திரன் டார்ச்சர் பண்ணுவான். இன்றைக்கி டெய்லி ஒரு கான்செப்ட். இன்றைக்கி குளிருதுங்கிறது பிரச்சனை, நாளைக்கு வெயில் அடிக்குதுங்கிறது பிரச்சனை, நாளான்னைக்கு இடிஞ்சு விழுவுதுங்கிறது பிரச்சனை. இவர்கள் பரபரப்போடு இப்போ நம்ம இந்த இடத்தையே பரபரப்பாக்கிடுவாங்க. இவர்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் பிஸியாகவே ஒரு தீயணைப்பு துறையில் வேலை பார்க்குற மாதிரியே இவங்க கூட ட்ராவல் பண்ணணும். எங்கே நெருப்புனே சுற்றணும். இவர்களோட வாழ்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் இவர்கள் இருக்கும் இடம் சுபிட்சமாக இருக்கும். அதுதான் அவங்களோட ராசி. இவர்கள் ஒரு காரியத்தை தொட்டால் அந்த காரியம் ஜெயிச்சிடும். அது அவங்களோட ராசி. அதே மாதிரி கீழே பெற்றிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி பூஜைகள், யாகங்கள் செய்து உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.